எல்லா மதங்களும் ஒன்றையே போதிக்கின்றன. எம்மதமும் சம்மதம் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல மனதுடையவர்கள் என்று நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் அவர்கள் நல்ல அறிவுடையவர்கள் அல்ல. ஏனென்றால் 3ஆம் உலக யுத்தம் ஏற்படுவதற்கான மிக முக்கிய காரணமாக இருக்க போவது மதங்களில் இருக்கும் எதிர்மாறான போதனைகளும் கருத்துக்களும் தான். இதற்காக எல்லா மதங்களையும் கடவுள் நம்பிக்கைகளையும் அழித்துவிட வேண்டும் என நினைத்தால் அதுவும் தவறானது, ஒருபோதும் நடக்காதது. சத்தியத்தை தெரிந்து கொண்டு அதை பின்பற்றுவதுதான் சரியானது. கிறிஸ்தவமும் இஸ்லாமும் உலகின் பிரதான மதங்கள். இவை இரண்டிற்கும் அடிப்படையானது யூத மதம். யூதர்களில் பெரும்பாலானோர் கிறிஸ்தவத்தை நம்பாவிட்டாலும் கிறிஸ்தவர்கள் எவ்வித மாற்றமும் இல்லாமல் முழுமையாக யூத நூலான தனாக்கை பழைய ஏற்பாடாக ஏற்றுக்கொண்டுள்ளதுடன் அதில் இயேசுவை குறித்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் கூறப்பட்டுள்ள தீர்க்க தரிசனங்களையும் அடையாளங்களையும் விளங்கிக் கொண்டு யாஹ்வே என்ற யூதர்களின் கடவுளின் அத்தனை தன்மைகளையும் குணாதிசயங்களையும் தன்னில் வெளிப்படுத்திய இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். யூத மார்க்கத்தில் கற்றுத் தேர்ந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இவற்றை அழகாக விளக்கி பல நூல்களை புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிறார். யூத ராஜாவாகிய தாவீது தீர்க்க தரிசனமாக தான் தொழுது கொண்ட தேவனை பார்த்து கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார் என கூறினான். 10 நூற்றாண்டுகளின் பின் அந்த தேவன் மண்ணில் பிறந்து நானே நல்ல மேய்ப்பன் என கூறி ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்தார். எனவே தாவீது தொழுது கொண்ட ஆதியும் அந்தமும் இல்லாத தேவன் இயேசுவே என்பதை கிறிஸ்தவர்கள் புரிந்து கொண்டுள்ளார்கள். மேலும் நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என தாவீது கூறிய தேவகுமாரன் இயேசுவே என்பதையும் இது போன்ற ஏராளமான தனாக்கில் உள்ள உண்மைகளையும் கிறிஸ்தவர்கள் அறிந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஏராளமான தீர்க்கதரிசிகள் சொன்ன எல்லாவற்றுக்கும் எதிராக தனி ஒரு மனிதனாக பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு வந்த முகமது நபி சொன்னதன் அடிப்படையில் உருவான இஸ்லாம் மதம் முற்றிலும் மாறுபட்டது. குர்ஆன் 21:7 உனக்கு தெரியாவிட்டால் வேத அறிவுடையவர்கள், அதாவது யூதர்களிடமும் கிறிஸ்தவர்களிடமும் கேள் எனவும் 16:44 அவர்களுக்கு தெளிவான நிரூபணமும், அதாவது கிளியர் ப்ரூஃபும் தெய்வீக புத்தகமும் கொடுக்கப்பட்டுள்ளது எனவும் முகமது நபிக்கு சொல்லப்பட்டதாக குர்ஆன் கூறுகிறது. அந்த தெய்வீக புத்தகம் எழுதப்பட்ட மூல மொழியாகிய எபிரேய மொழியின் மூல பிரதிகள் இன்றும் இருக்கும் போது தனாக், வேதாகமம் ஆகியன மாற்றப்பட்டுள்ளதாக பொய் சொல்லி, ஆனால் எல்லாவற்றையும் மாற்றி எதிர்மாறாக எழுதியிருப்பதை பலர் நம்ப வைத்திருப்பதே வஞ்சிக்கிற ஆவியின் மிகப்பெரிய ஏமாற்று வேலை. இயேசு தேவகுமாரன் அல்ல என சொல்லுகிற இந்த வஞ்சிக்கிற ஆவிதான் அந்தி கிறிஸ்துவின் ஆவி என வேதாகமம் கூறுகிறது. இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி இயேசு உலகின் மேசியா அல்ல என போதித்ததுடன் வரப்போகிற அந்தி கிறிஸ்துவே மேசியா எனவும் கூறுகிறது. உலக முடிவில் அந்தி கிறிஸ்து வந்து தன்னை மேசியா என கூறி அநேகரை வஞ்சிப்பான். நானே கிறிஸ்து என கூறி கள்ள தீர்க்கதரிசியும் அநேகரை ஏமாற்றுவான். நான் இப்பொழுதே சொல்லுகிறேன், அதை நம்ப வேண்டாம் என இயேசு எச்சரித்திருக்கிறார். ஆனால் குர்ஆன் அதே அந்தி கிறிஸ்துவின் அடையாளங்களுடன் உலகின் நியாய தீர்ப்புக்கு முன் மிக குழப்பமான சூழ்நிலையில் நீதியையும் சமாதானத்தையும் நிலைநாட்டுவதற்காக இஸ்லாமிய மேசியாவாக மஹ்தி வரப்போவதாக கூறுகிறது. அவனுக்கு உதவியாக வரும் வேதாகமம் கூறும் கள்ள தீர்க்கதரிசியை ஈசா நபி வருவார் எனவும் கூறுகிறது. ஆகவே அந்தி கிறிஸ்துவையும் கள்ள தீர்க்கதரிசியையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு சாத்தானின் வலையில் சிக்கிக் கொள்ளப் போகிறார்கள். உலக முடிவுக்கு முன் இஸ்லாமிய மேசியாவாக மஹ்தி வெள்ளை குதிரையில் ஏறி அற்புதங்கள் செய்யும் வல்லமையுடன் பல நாடுகளை கைப்பற்றி, குறிப்பாக இஸ்ரவேலை கைப்பற்றி யூதர்களுடன் 7 வருட உடன்படிக்கையை ஏற்படுத்தி இஸ்லாமிக் ஒன் வேர்ல்ட் கவர்மெண்டை எருசலேமில் ஸ்தாபித்து இஸ்லாம் மதத்தை உலகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே மதமாக்குவான். அதனை ஏற்றுக்கொள்ளாதவர்களை கொலை செய்வான். பின்னர் யூதர்களுடனான உடன்படிக்கையை முறித்து அவர்களையும் கொலை செய்வான். இறுதியில் இஸ்லாமியர்கள் மோட்சம் செல்வதற்கு உதவுவான் என அப்படியே வேதாகமத்தில் அந்தி கிறிஸ்துவாக வரப்போகும் சாத்தானை பற்றி சொல்லப்பட்டுள்ளவற்றை கூறி அவனை மேசியாவாக சித்தரித்து எழுதப்பட்டுள்ளது. இதனால் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவுக்கு எதிரான அந்தி கிறிஸ்துவின் வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்து அவனிடம் சரணடைய காத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவனுடைய ஆட்சியை இஸ்ரவேலின் தலைநகரமான எருசலேமில் அமைப்பதற்காக எருசலேமை கைப்பற்றிவிட பல யுத்தங்கள், பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறார்கள். முகமது நபியால் சொல்லப்பட்டது தீர்க்க தரிசனம் அல்ல,
அது ஏற்கனவே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை மாற்றி உலகை ஏமாற்றி தேவனை விட்டு பிரிக்கும் உலகளாவிய சாத்தானின் வலை. இப்போது உலகில் நடைபெற்றுக் கொண்டிருப்பது கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கும் அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கும் இடையிலான போராட்டம். வெகு விரைவில் இது அதிபயங்கர யுத்தமாக மாறவிருக்கிறது. அந்தி கிறிஸ்து, மிருகம், கள்ள தீர்க்கதரிசி ஆகிய 3 பேரின் கூட்டு முயற்சியில் ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட் உருவாக போகிறது. இவர்களில் இருவர் அல்லது ஒருவர் நிச்சயமாக இஸ்லாமியர்களின் முழு ஆதரவுடனான இஸ்லாமிய மேசியாவாக இருப்பான். அந்தி கிறிஸ்துவின் ஆவியுடைய அவர்கள் இவனுக்கு முழு ஆதரவு கொடுத்து அவனை பின்பற்றுவார்கள். அவன் அவர்களை மோட்சத்துக்கு அழைத்து செல்வான் என கூறப்பட்டிருப்பது அவர்களை நரகத்துக்கு அழைத்து செல்வதைத்தான். மஹதி என்ற இஸ்லாமிய மேசியா டஜால் என்ற தீயவனோடு யுத்தம் பண்ணுவான் என இஸ்லாம் கூறுகிறது. ஆனால் அதற்கு முன்னரே அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் இயேசுவுடன் யுத்தம் பண்ணுவார்கள் என வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளது. பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். அந்தி கிறிஸ்துவை மேசியா எனவும் கள்ள தீர்க்கதரிசியை ஈசா எனவும் நம்பி பின்பற்றுகிறவர்களும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். எனவே இந்த சத்தியத்தை விளங்கிக் கொண்டு சரியான வழியில் நடந்தால் மோட்சம் அடையலாம்.